ஒரு நாள் கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற பழைய அரண்மனையை இடிக்கலான்னு அரசு முடிவு செய்யுது. அந்த அரண்மனை பற்றி ஒரு கதையே இருக்குது. அங்கே போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லை. ஆதவனோட நண்பர்கள் வீரா, யுவன், நந்தினி இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே போக என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. பேய் இருக்கா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு வீரா சிரிக்கிறான். இரவு 9 மணி இருக்கும். அவங்க அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க. உள்ள முழுக்க தூசி, சுவர் முழுக்க பழைய ஓவியங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு கதவு தானாகவே மூடுது. நந்தினி பயப்பட ஆரம்பிக்கிறான். யாரோ இருக்காங்க அப்படின்னு. அந்த நேரம் அரண்மனையோட நடுவில் இருக்கிற அந்த பெரிய கண்ணாடி ஒளிர ஆரம்பிக்குது. கண்ணாடியில் அவங்களோட முகம் தெரியவே இல்லை. அதற்கு பதிலாக அவங்க நிழல்களை மட்டும்தான் தெரியுது. பின்னாடி தரை அதிர ஆரம்பிக்குது. அடுத்த நொடி அவங்க எல்லாருமே கண்ணாடிக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. அவங்க கண் திறந்து பார்க்குறப்போ வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. வானம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. மரங்களுக்கு இலைகளே இல்லை. மக்கள் எல்லாம் முகமில்லாமல் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு யுவன் கேட்குறான். அந்த நேரம் கருப்பு உடை அணிந்திருந்த ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு. நிழல்களின் பேரரசுக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனிதர் அவங்க எல்லாத்தையும் ஒரு பெரிய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே ஒரு அரசர் இருக்கார். அவனுடைய கண்கள் முழுக்க வெள்ளை. மனிதர்களின் உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பேராசை, பொய், துரோகம், அதனால தான் நிழல்களோட உலகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆதவனுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்க்குறான். அரசன் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறார். உன்னுள் இருக்கும் பயம்தான் இந்த உலகத்தின் கதவையே திறந்ததுங்கிறாரு. அந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிழல் உருவம் இருக்குது. அது அவர்களின் பயம், கோபம், பேராசை, பொய் இதனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வீராவோட நிழல் மிகப்பெரிய கோபமாக இருக்குது. இவனோட நிழல் பேராசையால் இருக்குது. நந்தினியோட நிழல் துரோகமாக இருக்குது. ஆனால் ஆதவனோட நிழல் முழுக்க இருளாக இருக்குது. அரசன் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் தான் கதவை முழுசாக திறக்க போகிறவன் அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு எப்படி திரும்பி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, 3 சோதனை நாங்கள் வைப்போம். அந்த 3 சோதனைகளையும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. முதல் சோதனை உண்மை பேசுறது. அவங்க ஒரு பெரிய மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 1000 கதவுகள் இருக்குது. ஆனால் ஒரு கதவு மட்டும்தான் வெளியே போகிறதுக்கு உண்டான வழி. ஒவ்வொரு கதவுலுமே ஒரு நினைவுகளை சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதவன் தன்னோட சிறுவயதை நினச்சி பார்க்குறான். தன்னோட நண்பன் தவறு செஞ்சப்போ பயந்து அவன் மீது பொய் சொன்னதை நினச்சி பார்க்குறான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வருது. நான் அவனை காப்பாற்றாமல் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த நேரம் ஒரு கதவு திறக்குது. ஒரு குரல் கேட்குது, உண்மையை ஒத்துக்கொள்வதே முதல் தைரியம் அப்படின்னு. 2வது சோதனை நடக்குது. அங்கே மழை அளவுக்கு பணம். அதை யுவன் பார்க்குறான். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவன் தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுறான். அதே நேரம் தரை கருப்பாக மாறி அவனை விழுங்க ஆரம்பிச்சிருச்சு. நந்தினி போய் தான் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். அது பொய்யான செல்வம். யுவன் அழுக ஆரம்பிக்கிறான். நான் எப்போதுமே பணத்துக்காக தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த தரை அமைதியாக இருக்குது. ஒரு குரல் கேட்குது, உழைப்பில்லாத செல்வம் அழிவை தரும் அப்படின்னு. 3வது சோதனை, கடைசி சோதனை. அவங்களுக்கு தங்களுடைய நிழல்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு. வீராவுடைய கோப நிழல் அவனை தாக்க ஆரம்பிக்குது. எல்லாரையும் வெறுக்கிறத நிறுத்து அப்படின்னு ஆதவன் கத்துறான். உன்னை வீரா அழுகிறான், என்னை யாருமே புரிஞ்சுக்கல. அவன் கோபத்தை விட்டவுடன் அந்த நிழல் என்ன பண்ணிடுது, மறைஞ்சு போயிடுது. நந்தினி தன்னோட துரோக நிழலை பார்த்து உடைய ஆரம்பிக்கிறான். நண்பர்களை நான் பயன்படுத்தினேன், அவளும் மன்னிப்பு கேட்குறான். உடனே அந்த நிழலும் மறைஞ்சு போயிடுது. கடைசியாக ஆதவனோட நேரம் வருது. அவன் முன்னாடி ஒரு பெரிய கருப்பு உருவம் எழுந்து நிற்குது. அது அவனோட குரல்லையே பேச ஆரம்பிக்குது. நீ எப்போதும் பயந்தவன் தான், உன்னால் யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆதவன் நடுங்குறான். அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் தாத்தாவோட வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வருது. தைரியம் என்றால் பயம் இல்லாததல்ல, பயம் இருந்தும் முன்னே போவது. ஆதவன் மெதுவாக முன்னே நடக்கிறான்.
ஆமாம், எனக்கு பயம் இருக்குது. ஆனால் இனிமே அதுக்கு அடிமையாக மாட்டேன். அந்த நொடி கருப்பு உருவம் உடைந்து ஒளியாக மாறுது. அரசன் சிரிக்கிறாரு. நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. ஆதவன் கேட்குறாரு, இந்த உலகம் என்ன? அரசன் மெதுவாக சொல்கிறாரு, மனிதர்களில் உள்ளுக்குள்ளே இருக்குது தான் இந்த உலகம் உருவாகுது. அதை எப்படி தான் அழிப்பது? ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய தவறை உணரும் போது இந்த உலகம் பலவீனமாகும். அடுத்த நொடி அவங்க மீண்டும் பழைய அரண்மனையில் இருக்காங்க. அனைவருமே மாறிட்டாங்க. யுவன் நேர்மையாக உழைக்க ஆரம்பிக்கிறான். வீரா கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டான். நந்தினி உண்மையான நட்பினை மதிக்க ஆரம்பிக்கிறான், புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். ஆதவன் அவன் இனி இருளுக்கு பயப்படவே இல்லை. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், மிகப்பெரிய இருள் வெளியே இல்லை, மனிதனோட உள்ளதா இருக்குன்னு. இறுதியாக பல வருடங்கள் கழித்து அந்த அரண்மனை அருங்காட்சியமாக மாற்றப்பட்டது. ஆனால் அங்கே ஒரு வாசகம் மட்டும் இருந்துச்சு. உன் நிழலை வெல்லாதவரை நீ உண்மையான வெளிச்சத்தை அடைய முடியாது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தைரியம் என்பது பயமில்லாததல்ல, பயத்தை வெல்வது. பேராசை, கோபம், பொய் மனிதனை உள்ளிருந்து அழிக்கும். தவறை ஒத்துக்கொள்வதே மாற்றத்தின் தொடக்கம். உண்மையின் போராட்டம் வெளியில் இல்லை, நம் மனதிற்குள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.